அஸ்வசும நலன்புரி நன்மைகள் நிகழ்ச்சி திட்டம் 2ஆம் கட்டம். முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகள் கோருதல் 2025. அஸ்வசும 2ஆம் கட்ட பயனாளிகள் தொடர்பான பட்டியல் பிரதேச செயலகத்திலும் கிராம சேவையாளர் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தகுதி பெற்ற பயனாளிகள் பட்டியலை www.wbb.gov.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிடலாம். யார் முறையீடு அல்லது ஆட்சேபனை செய்யலாம்? அஸ்வசும 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெறவில்லை என வகைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள், தகவல் சேகரிக்கப்படாத விண்ணப்பதாரர்கள், ஆரம்பத்தில் விண்ணப்பித்தாலும் கள அலுவலரால் வீட்டு தகவல் சேகரிக்கப்படாதவர்கள், பொதுமக்கள் ஆட்சேபனை. அஸ்வசும சலுகைகளை பெற தகுதியற்றவர்களாக பொதுமக்கள் கருதும் குடும்பங்கள் அல்லது நபர்களுக்கு எதிராக முறையீடு அல்லது ஆட்சேபனை செய்யும் வழிமுறைகள். இணையதளம் வழியாக முறையீடு செய்யலாம். நலன்புரி நன்மைகள் சபையின் இணையதளமான www.wbb.gov.lk என்ற முகவரியில் முறையீடு அல்லது ஆட்சேபனை சமர்ப்பிப்பு மெனுவில் சென்று நேரடியாக ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம். பிரதேச செயலகத்தில் ஆட்சேபனை செய்யும் வழிமுறைகள். முறையீட்டாளர்கள் தங்களது பிரதேச செயலகத்தில் உள்ள நலன்புரி தகவல் பிரிவுக்கு சென்று உதவியுடன் ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம். விதாதா வள மத்திய நிலையங்கள் மூலம் ஆட்சேபனை செய்யலாம். அருகிலுள்ள விதாதா மத்திய நிலையங்களில் தொழில்நுட்ப உதவியுடன் முறையீடுகளை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் மூலம் ஆட்சேபனை செய்யலாம். www.wbb.gov.lk என்ற இணையதளத்தில் கிடைக்கும் முறையீடு அல்லது ஆட்சேபனை விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த பின் பிரதேச செயலகத்திற்கு சமர்ப்பிக்கலாம். முக்கிய குறிப்பு: ஒரு நபர் ஒரே முறையீட்டையே சமர்ப்பிக்க முடியும். பெயர் குறிப்பிடப்படாத பொது ஆட்சேபனைகளும் தாக்கல் செய்யலாம். முறையீடுகள் பதிவு செய்யும் போது செயலில் உள்ள மற்றும் சரியான தொலைபேசி இலக்கம் அவசியம். ஏற்கனவே வழங்கிய தொலைபேசி இலக்கம் தவறாகவோ அல்லது செயலிழந்ததாகவோ இருந்தால் புதிய இலக்கத்தை பிரதேச செயலகத்தில் புதுப்பிக்க வேண்டும். இவ்வாறான முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யும் இறுதி திகதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் திகதி.